मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சாமி ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. அம்மா மேலே செல்ல வேண்டுமா என்ன? என்ன கேட்க வேண்டுமோ அதை எங்கேயே கேட்டுவிடேன். இல்ல சாமி, அவர் உங்ககிட்ட ஏதோ பர்சனலா கேட்கணுமா? அதை தவிர வேற வழி இல்லையா? அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அவர் ஒரு கேள்வியை கேட்க போறாரு, அதுக்கு பதில சொல்லிட்டு நீங்க வந்துட போறீங்க. நாங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள், எங்களுக்கு என்ன பயமா? வாங்க சாமி. ஹரி ஓம் தத்சத். அலேக் நிரஞ்சன். அடங்கோயால அவன் என்ன கேட்பானோ, நான் என்ன வளர போறேனோ. அவன் என்ன கேட்க போற கேள்விக்கு நான் ஒழுங்கா பதில் சொல்லலைன்னா கொண்டு போட்டுருவானோ. ஏய் சலபதி, ஏண்டா உனக்கு இந்த கோராம? ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம், ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம். ஐயோ, இந்த மந்திரம் கூட எனக்கு ஒழுங்கா தெரியலையே. பாதி மந்திரத்தை சொன்னா ஒரு வாள்ல தீ வச்சு எரிச்சிருவாங்க. சலபதி, நீ செத்த. வாங்க சாமி. வருகிறேன் அம்மணி. ஹரி ஓம் தத்சத். அலேக் நிரஞ்சன். ஹரி ஓம் தத்சத். அலேக் நிரஞ்சன். வாங்க சாமி. உட்காருங்க சாமி. ஹரி ஓம் தத்சத். உட்காருங்க சாமி. ஹரி ஓம் தத்சத். அலேக் நிரஞ்சன். உன் கணவர் எங்கே? என்னங்க என்னங்க?
என்னங்க? அஜய், என் கண்ணிற்கு நீ ஒரு அஜயன், அஜய விஜயன். ஹரி ஓம் தத் சத். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஜெயித்துக் கொண்டே இருப்பாய். அடங்கொய்யால, இந்த ஊர் என்னடா மாயா பஜார் மாதிரி இருக்குது. இவன் என்னடா இந்த வீட்டில் இருக்கிறான்? டேய் சலபதி, நீ ஆரம்பிச்சிரே. ஆனா ஜாகிரதையா இரு. அம்மா, இவருக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இவர் இந்த குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்டவர் இல்லையே. சாமி, ஒரு நிமிஷம். என்னம்மா இது? நான் உண்மையை சொன்னதற்காக என்னை கொன்று விடுவீர்களா? சாமி, எங்க 2 பேர் கதையை விட்டுருங்க. இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவர் ஒரு பொண்ணை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேரு துளசி. அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஹரி ஓம் தத் சத். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பெண் இந்த ஊர் எல்லையில்தான் இருக்கிறாள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பெண் இந்த ஊர் எல்லையில்தான் இருக்கிறாள். இந்த ஊர்ல தான் அவ இருக்கான்னு எங்களுக்கு தெரியும் சாமி. இதுவரைக்கும் அந்த பொண்ணை இவர் 2 தடவை பார்த்திருக்காரு. ஆனா 2 தடவையும் மிஸ் பண்ணிட்டாரு. இவன் கையில இருந்து மட்டும் இல்ல,
என் கையிலேருந்து 2 தடவை வயசாயிட்டா. சாமி, ஆ? ஆனா இப்போ அவர் வெளியில போய் தேடுற நிலைமையில இல்ல. அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்களேன். நீங்கள் ஏன் அந்த பெண்ணை தேடுகிறீர்கள்? அந்த பெண்ணே இவரை தேடி தானாக வருவாள். கூடிய சீக்கிரமே இவரும் அந்த பெண்ணும் சேர்ந்து விடுவார்கள். அத்துடன் இவர்கள் இருவரின் வனவாசமும் முடிந்தது. ஆனால் இந்த அஜய விஜயன் நெடுநாட்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது. சாமி, இவரை பத்தி விட்டுருங்க. அந்த பொண்ணை பத்தி சொன்னீங்கல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். சாமி, வாங்கிக்கோங்க. ஐயோ, எனக்கு எதற்குமா இதெல்லாம்? பரவாயில்ல சாமி, ஏதோ எங்க சந்தோஷத்துக்காக வாங்கிக்கோங்க. ஏண்டி, எனக்கு 100 ரூபாய் கொடுத்து நீ சந்தோஷப்படுவியா? நான் எப்படி சந்தோஷப்படுறது? இது பத்துமா இந்த காசு? வருகிறேன் அம்மா. நன்மையே உண்டாகட்டும். ஹரி ஓம் தத்சத். அலேக் நிரஞ்சன். டேய் சலபதி, அஜய் இங்க இருக்கிறான்ற விஷயம் ஸ்னேகாவுக்கு தெரியுமா? முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ஆடாங்கோ அக்கா மக்கா, நியூஸ் பேப்பரே வராத இந்த ஊர்ல எவ்வளவு பிரேக்கிங் நியூஸ் பாரு. டேய் சலபதி, இந்த ஊருக்குள்ளேயே தான் நான் சுற்றி நிற்கிறேன். ஆனால் உனக்கு தெரியாமல் இந்த ஊருக்குள்ளேயே அவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்குது பாரு. அவங்க இஷ்டத்துக்கு இங்கே ட்ராமா போட்டுன்னு இருக்கானுங்க. டேய் சலபதி, ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்னேகா, 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 இவ்வளோ நேரம் எங்க தானே இருந்தா? அதுக்குள்ள எங்க போயிருப்பா? ஓ, மாடிக்கு போயிட்டியா? இதோ வரேன்டி. ஸ்னேகா, ஸ்னேகா, ஏய், எதுக்கு இப்ப அப்படி கத்துற? ஆட, நான் ஒன்றும் கத்தல. ஏன், கூட்டிட்டு போய் 4 உதை கொடுத்தாங்களா? ஐயோ, என்ன அடிக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு பொறுமை இல்லைம்மா. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். என்ன விஷயம்னு சொல்லு. என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரம் சொல்லு. ஆமா, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? கடுப்பேத்தாத.
டேய் யார்ரா நீ? ஆ? உன்னதாண்டா கேக்குறேன். யார்ரா நீ? இரு, அங்கேயே இரு, வரேன். டேய், யார்ரா நீ? ஆ? கேக்குறேன்ல, வா, வாடா. வாடா, வா. ஏண்டா யாருன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு, யார் நீ? யாரா உன்னை வீட்டுக்குள்ள விட்டது? ஆ? சொல்லு. இப்ப சொல்லனா உயிரோட இங்கேயே புதைச்சிருவேன். ஹரியோம் தத் சத் அழக நிரஞ்சன். சொல்றியா சாவரியா? நீ ஏன்டா கொலை பண்ணணும்? நீ கத்துற கத்தல்லே எனக்கு கொலை நடக்குது. உயிர் போடும் போலகுதாடே. பேண்ட் சட்டை போட்ட எமன் மாதிரியே இருக்கேடா. நீ அடிக்கவே வேணாம், கத்தினாலே போதும், ஹார்ட் புட்டக்குன்னு புட்டுக்கும். அடி பாவி, நீயும் எஸ் ஆயிட்டியா? எந்த இடத்துல கரெக்டாக எஸ் ஆகணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிற கேடி பொம்பளடி நீ. எனக்கு அந்த அறிவு இல்லையே, மாட்டிக்கினே. என்னடா திருட மாதிரி முழிக்கிற? சொல்லு. அண்ணே, ஒரு நிமிஷம். இவர் ஒன்னும் திருடன் கிடையாது, நம்மளோட எதிரியும் கிடையாது. பார்த்தாலே உனக்கு தெரியல? இவர் ஒரு சாமியாரு, ஒரு பெரிய மகான். அட, உனக்கு அப்படியா தெரியலாம்? எனக்கு என்னவோ வேஷம் போட்ட திருட மாதிரி தெரியறான். மஞ்சக்காமல இருக்கிறவங்களுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும் சொல்லுவாங்க. உனக்கு பாக்குறவங்களும் அயோக்கியங்களா தான் தெரிவாங்க. அவரை பத்தி என்ன தெரியும்னு நீ இப்படி பேசுற? அவருக்கு எவ்வளவு தெய்வ பலம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஸ்னேகாவை பார்த்த உடனே அவ நம்ம வீட்டை சேர்ந்தவ இல்லைன்னு சொன்னாரு. அவளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கண்ணால பார்த்த மாதிரியே சொன்னாரு. அதனாலதான் அவரை நான் இங்க இருக்க சொன்னேன். இதுக்குள்ள நீ வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. ஏய், உனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் பேரு, உன் ஊரு எல்லாத்தையும் கரெக்டா சொன்னா வந்தவன் என்ன பெரிய கடவுள் நினைக்கிறியா? இந்த வீட்டுக்கு லெட்டர் கொண்டு வர போஸ்ட்மேனுக்கு கூட நம்ம பேரு, நம்ம ஊரு, நம்ம அட்ரஸ் எல்லாமே தெரியும். அதுக்காக அவன் கடவுள் ஆயிடுவானா? டேய், உன்னுடைய மாயம், மந்திர தந்திர வேலையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது போய் காட்டு. என்ன ஏமாத்த முடியாது. டேய், இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டுக்கு தோஷம் பிடிச்சிருக்கு, நான் ஹோமம் பண்ணணும்னு அப்படி இப்படின்னு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை ஏமாத்தி பணம் போடுங்களான்னு ஆசைப்பட்ட
உன் தாடிய வச்சே உன் கழுத்தை இறுக்கி அப்படியே கொன்றுவேன். போயிடு, வெளியே போடா. திரும்பவும் இந்த ஊர்ல நான் எங்கேயாவது உன்னை பார்த்த கொன்றுவேன். போடா. என்னடா என் மூஞ்சையே பாத்துக்கிட்டு இருக்க? ஏண்டா என் முகத்துல என்ன கிரிக்கெட் மேட்சா போயிட்டு இருக்கு? ஆ? போடா போ. ஹரி ஓம் தத் சத். அலேக நிரஞ்சன். போடா.